நாடாளு மக்கள் கட்சி தலைவர் கார்த்திக் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகள் கூடவே இருக்கிறவங்க எல்லாரும் ப்ளீஸ் டேக் அ வாக். இனஃப். உங்களோட மாரடி மல்லு கட்டிட்டே இருந்தா மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய பணிக்கு எதுக்கு வந்த அந்த பணியை நான் செய்ய முடியாமல் போயிடும். உங்க சுயநலத்தை நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்கன்ட்டு இப்ப உங்க முன்னாடியே சொல்றேன். திமிர்ல பேசல, வருத்தத்துல பேசுறேன். ஏன்னா என் காதுல வந்து விழுற ஒவ்வொரு சொல்ல ஆசிட் மாதிரி விழுது. யாரெல்லாம் நம்பினேன். அதனால சொன்னேன், இந்த கூட்டத்தில் நான் போகும்போது முதுகுல குத்துறாலும் ஆச்சரியப்படாதீங்க. ஆனா அதுக்கு பயந்துட்டு கார்த்திக் போகாம இருக்க மாட்டேன், போவேன். கடவுள் இருக்காரு, நல்லவங்க இருக்காங்க. எங்க இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஐயா, இது மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஏன் நான் என் மனசை மாத்தினேன், நான் கட்சியை கலைச்சிடலான்ட்டு இந்த கொடியில ஐயா படம் போட்டேன். இப்ப நான் கட்சியை கலைச்சேன்னா அந்த கொடியை இறக்கணும்ல. அந்த மரியாதைக்காக வச்சிருக்கேன். அவர் எதற்கெல்லாம் நின்னாரோ அதுக்கு நிக்கிறேன். அநேகமாக ஃபியூச்சர்ல நான் போய் சேர்ந்தாலும், இன்னொரு கட்சியோட இணைந்தாலும் 2 கொடிகளும் பறக்கும். அது நடக்கும். அதை இப்பவே சொல்றேன். இந்த கொடி இறங்காது, அவங்க கொடியும் இருக்கும், இந்த கொடியும் இருக்கும். ஏன்னா நிறைய பார்த்துட்டு இப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இவங்களோடவே இருந்த முடியாது. நல்லவங்களும் இருக்காங்க இங்க. தான் சொன்னேன், 35 வருஷமா தெரிஞ்சவர்களே 2.25 லட்சத்துக்கு விலை போயிட்டாரு. அப்புறம் யாரை நம்ப போறீங்க? யார் மேல நம்பிக்கை? கேளுங்க சார். சார், அந்த 2.25 லட்சத்துக்கு விலை போனாரு நீங்க, அந்த கேண்டிடேட் பேர் என்ன சார்? நான் ஆள் காட்டி கொடுக்க மாட்டேன். இல்ல நீங்க ராஜபாளையம் சொல்லிட்டீங்க. ராஜபாளையம் சொன்ன அந்த லிஸ்ட்ல ஒரு பேர் இருக்கு, உங்களுக்கு அம்சம் தெரியுமா? எந்த பார்ட்டிக்கு விலைக்கு போனார் அதையா சொல்லுங்க சார். ஏடிஎம் அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் மாநாடு கட்சியோட தலைவர் சக்திவேல் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லிருக்காரு. அது என்ன சொல்லட்டும், துஷ்டரை கண்டா தூர விலகுன்னு. என்னன்னா அவரை ஒரு மனுஷனாவே நம்ம பார்க்கல, விட்டுடுங்க. இன்னைக்கு அந்த அறிமுக மேடையில அத்தனை தலைவர்களையும் இங்க திட்டிட்டு இருந்தாரு. யாரு சம்பந்தம் இல்லாம அந்த மனுஷன் நேரம் வந்தாங்க, டிவி சேனல்ல கத்திட்டு போயிட்டாங்க. நான் ரூம்ல போய் சொன்னேன், ஏதாவது அறிவு இருக்கா சார் உங்களுக்குன்னு? மீடியா எவ்வளவு முக்கியம், என்ன அவசியம் வந்தது உங்களுக்கு அவரை தப்பா பேச? என்ன கிடைக்க போதும் உங்களுக்கு தப்பா பேசி? நீங்க என்ன நல்லது பண்ண போறீங்க பேசுங்க. இல்ல நான் அப்படிதான் அரசியல் பண்ணிக்கோ, ஆனா நான் இருக்கிற மேடையில பண்ணாதேன்னு சார் இருந்தார். ஆதாரத்தோடு தான் சொல்றேன். அவர் என்ன பேசினாலும் அதுக்கு ஆதாரம் இருக்கு. மனுஷன் நான் அந்த ஆதாரத்துல அவுத்து விட்டுற தலை காட்ட முடியாது. அவர் சரி, ஒரு சிலர் பண்றதுனால நான் தலைமையை குறை சொல்ல மாட்டேன். அதான் சொல்றேனே, இவங்க பண்ற லூட்டி அந்த அம்மாக்கு போய் சேர்றது இல்ல, அங்கேயே வச்சிடுறாங்க. தலைக்கு போனதுன்னு தெரியும். ஏன் நம்பிக்கை அவங்களுக்கு தெரியாது. நான் அவங்களை பர்சனலா நான் சந்திச்சதுனால 2-3 தடவை மீட் பண்ணிருக்கேன். ஐ நோ எங்க அப்பா மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க எனக்கு தெரியும். என் மேல எவ்வளவு பெரிய வச்சிருக்காங்க எனக்கு தெரியும். ஆனா அதே அங்க அடுத்த லெவல்ல இருக்காங்கல்ல, நடக்கவே விட மாட்டாங்க. வேண்டான்ட்டு பரவாயில்லைங்க, என் மரியாதை அப்படியே தான் இருக்கும். அவங்களும் நான் குறை சொல்ல, ஆனா அவங்களுக்கு தெரியாம நடக்குது பாருங்க, அதெல்லாம் நான் சொல்லித்தான் ஆகும். அது மேபிங்க இருக்கலாம். உங்க அபிப்பிராயம் சத்தியமா சகோதரர், நான் ஒரு ஆசையில சொல்றேன், நம்பிக்கையில சொல்றேன். சாரி, அவங்களுக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடக்கும்னு நம்பணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த லெவல்ல ஸ்டூப் ஆகணும்னு அவசியமே இல்லை. அந்த லெவலுக்கு ஸ்டூப் ஆகிறதுக்கு நீங்க தான் பாத்தீங்களா, சக்கரத்துக்கு அடியில் விழுந்து கிடக்குறாங்க. அவங்க எல்லாம் தான் அந்த லெவலுக்கு போறது.
ரோட்ல விழுந்து சக்கரத்துக்கு அடியில போய் வண்டிக்கு அடியில போய் நீ